பரலோக பிதாவே, இந்த நாளில் நீர் எங்களோடு இடைபடுவீராக. இந்த நாளில் நாங்கள் தியானிக்க போகிற இந்த வார்த்தைகள் எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கட்டும். வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்களை உருவாக்கட்டும். இந்த வார்த்தை எங்களை புடமிடட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களை சரி செய்யட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களை சர்ச் பண்ணட்டும் ஆண்டவரே. எந்த காரியத்தில் நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமோ அதில் நாங்கள் மாறும்படியாக இன்றைக்கு நாங்கள் கேட்கிற வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றித்தர வேண்டும் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சபையின் முடிவு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த சபையின் முடிவு என்ன? இந்த சபை எப்படி முடிய போகிறது? முதலாவது எதற்காக என்று பார்த்தோம். சபையினுடைய பொறுப்புகள் பார்த்தோம். சபையில் என்னுடைய பொறுப்பு என்னன்னு பார்த்தோம். எதற்காக கர்த்தர் இந்த சபையை உண்டாக்கினார் என்று பார்த்தோம். இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் இந்த சபை எப்படி முடிய போகிறது? ஏன்னா ஒரு ஆரம்பம் இருந்தால் கண்டிப்பாக என்ன உண்டு? முடிவு இருக்கும். முடிவு இல்லாமல் கிடையாது. அப்போ இப்போ நாம் பார்க்குற இந்த திருச்சபைக்கும் ஒரு முடிவு சீக்கிரமாய் வரப்போகிறது. இது எப்பொழுதுமே இந்த திருச்சபை இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது சபையானது, இந்த திருச்சபையானது எடுத்துக்கொள்ளப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸோ இந்த சபையின் முடிவு என்ன? இதை குறித்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பதாக ஒரு விசேஷமான காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 காலங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சிருஷ்டித்த காலத்திலிருந்து இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் நம்ம பிரித்து பார்க்கும் பொழுது 7 காலங்கள், 7 டிஸ்பென்சேஷன் என்று சொல்லப்படுகிறது. இந்த 7 காரியங்களும் நிறைய பேர் 7 விஷயங்களை வித்தியாசமாக சொல்லுவாங்க. காலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நான் கொடுக்க போகிற இந்த காரியம் வேதத்தின் அடிப்படையில், வேதத்தின் அதிகாரங்களின் அடிப்படையில் 7 காரியங்களை நான் பிரிக்க போகிறேன். சபையை, அதாவது இந்த வேதத்தை நான் 7 காலங்களாக பிரிக்க போகிறேன். நல்லா கவனிக்கணும். ரெண்டாவது, நீங்கள் சபையின் முடிவை குறித்து சொல்லுவதற்கும் அதை பற்றி யோசிப்பதற்கும் அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா காலங்கள் தெரியாமல் முடிவை நம்ம யோசிக்க முடியாது. காலங்களை நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா முடிவு நமக்கு தெரிஞ்சிடும். பாருங்கள், முதலாவது பார்த்தீங்கன்னா புறஜாதிகளின் காலம். இது எப்போ இருந்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் புறஜாதிகளின் காலம். புறஜாதிகளின் காலம் அப்படின்னா த ஏஜஸ் ஆஃப் ஜென்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஆண்டவர் படைக்கிறாரு, அதுக்கப்புறம் ஜனங்கள் இருக்கிறாங்க, பேசுகிறாங்க, தங்களுடைய இஷ்டத்தின்படி செய்கிறார்கள். அவங்க என்ன நினைக்கணுமோ அதை செய்கிறாங்க. சோதம் குமாரா பார்க்குறோம், பாபேல் கோபுரத்தை பார்க்குறோம், அதை பார்க்குறோம், இதை பார்க்குறோம். எதுவுமே சொல்லி செய்யல, தானாக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிற புறஜாதிகளின் காலம். முதல் காலம் என்பது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் முதல் 11வது அதிகாரம் வரைக்கும். 2வது காலம் என்பது அந்த முதல் காலத்துக்கு என்ன பேர் சொல்லியிருக்கிறேன் நான்? புறஜாதிகளின் காலம், த ஏஜஸ் ஆஃப் ஜென்டைல்ஸ். 2வது காலம், 2வது பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில் அப் டு த காஸ்பல், அதாவது யோவான் சுவிசேஷத்தின் கடைசி அதிகாரம். அப்போ ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில் இருக்கிற யோவான் சுவிசேஷத்தில் 21வது அதிகாரம் வரைக்கும் இருக்கிற காலத்திற்கு பெயர் இஸ்ரவேலர்களின் காலம், தி ஏஜஸ் ஆஃப் இஸ்ரலைட்ஸ். இஸ்ரவேலர்களின் காலம். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் பாருங்கள், தேவன் தனக்கென்று ஒரு ஜனங்களை ஏற்படுத்துகிறார். எல்லாரும் காமனாக இருந்தாங்க. படைத்தார், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார், கொண்டு வந்தார், ஜனங்களை உருவாக்கினார், எல்லாம் பண்ணி அவங்க இஷ்டத்தின்படி, அதாவது தேவனுக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத அளவுக்கு ஓடிக்கொண்டே இருந்தது. தேவன் தான் இந்த உலகத்தை அதாவது சிருஷ்டித்து நடத்தி கொண்டிருந்தாலும் படைத்த படைப்புகளுக்கும், விசேஷமாய் படைத்த ஜனங்களுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லாதபடிக்கு ஏதோ ஒரு சிலர் அந்த காலங்களில் இருந்தாங்க. மேபி நோவாவை போல இப்படி ஒரு சில குறிப்பிட்ட ஜனங்கள் மாத்திரம் கர்த்தருக்கு பயந்தவர்களாக காணப்பட்டு அது புறஜாதிகளின் காலம். 2வது காலம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்களின் காலம். இந்த இஸ்ரவேலர்களின் காலம் அப்படின்னு சொன்னால் என்ன கவனிக்கணும், தேவன் தனக்கென்று ஒரு குறிப்பிட்ட அதாவது ஜனங்களையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட குரூப்பையோ என்ன செஞ்சார்? தேர்ந்தெடுத்தார். அது ஆரம்பித்த முதல் நபர் யாரு? ஆபிரகாம். யோவான் சுவிசேஷத்தில் 21வது அதிகாரம் வரைக்கும் இருக்கிற காலத்திற்கு பெயர் என்ன அப்படின்னா இஸ்ரவேலர்களின் அல்லது தன்னுடைய சொந்த ஜனத்தின் காலம், இஸ்ரவேலர்களின் காலம். இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஜனங்களோட பேசுகிறாரு, ராஜாக்களை ஆண்டவர் உண்டாக்குகிறார், நியாயாதிபதிகளை உண்டாக்குகிறார், சீஷர்களை உண்டாக்குகிறார். அந்த இன்பிட்வீன் மீன்வைல் அந்த டைம்லேயே இயேசு கிறிஸ்து அனுப்புகிறார். இதெல்லாம் நடந்துகிறது. இது இஸ்ரவேலர்களின் காலம். 3வது காலத்திற்கு பெயர் த சர்ச், ஏஜஸ் ஆஃப் சர்ச், சபையின்
காலம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற 4வது அதிகாரம் வரைக்கும் இது சபையின் காலம். 7 சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் வரைக்கும் காணப்படுகிறது. இப்பொழுது நாம் இருக்கிற காலத்திற்கு பெயர் சபையின் காலம். சபையின் காலத்திற்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது. என்ன காலம் தெரியுமா? கிரேஸ், கிருபையின் காலம். தி ஏஜஸ் ஆஃப் கிரேஸ். இந்த சபை எப்பொழுது முடிகிறதோ அப்பொழுது கிருபையின் காலம் முடிகிறது என்று அர்த்தம். கிருபையின் காலத்திற்கு முன்பதாக நீ என்ன செஞ்சாலும், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், என்ன செஞ்சாலும் உடனே ரிவர்ஸ் நடக்கும் நமக்கு. ஆனால் சபையின் காலம் என்றைக்கு ஆரம்பிக்கப்படுகிறதோ அன்றையிலிருந்து இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் வரைக்கும் அதற்கு பேர் கிருபையின் காலம் அல்லது சபையின் காலம். நீங்கள் என்ன சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. சர்ச்சில் வந்து நீங்கள் எவ்வளோ தூங்கினாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் சபையில் வந்து எவ்வளோ ஃபோன் நோண்டினாலும். ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் அடுத்த காலத்தில் ரிவீட் உண்டு. உங்களுக்கு இவை எல்லாவற்றிற்கும் பதில் உண்டு. 4வது காலம். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்திலிருந்து 19வது அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உபத்திரவத்தின் காலம். தி ஏஜ் ஆஃப் ட்ரிபுலேஷன் அல்லது உபத்திரவத்தின் காலம். இந்த டைமில் தான் ரேப்சர் இருக்கும். இந்த டைமில் தான் ரகசிய வருகை இருக்கும். 1000 வருட அரசாட்சியின் காலம். மில்லனியல் ஏஜ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது 20வது அதிகாரத்திலிருந்து 20வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும். 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும். இதையே நம்ம ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 11வது அதிகாரம், 12வது அதிகாரம், 52வது அதிகாரம், 60வது அதிகாரம், இந்த அதிகாரங்கள்லாம் இந்த 1000 வருடர் அரசாட்சியின் காலங்களை குறித்து நம்ம பார்க்க முடியும் வேதத்தில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ 6வது காலம் வந்து பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்பின் காலம். இது எப்பன்னா 20வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும். 20வது அதிகாரம் ஃபுல்லாக 11லேருந்து 15 வரைக்கும். சரி, இதற்கு பெயர் நியாய தீர்ப்பின், த ஜட்ஜ்மெண்ட் டே, நியாய தீர்ப்பின் காலம். கடைசி காலம் என்று ஒன்று இருக்கிறது, தி இட்டர்னிட்டி, கடைசி காலம். அது என்ன காலம் அப்படின்னா புதிய வானம் புதிய பூமி, த நியூ ஏஜ், புது அரசு, புது உலகம், எல்லாமே புதுசு. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. இது வந்து கடைசி 7வது காலம் மொத்தம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரமும் 22வது அதிகாரத்திலையும் நம்ம பார்க்கலாம். ஸோ பைபிளை முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ பைபிள் என்ன செஞ்சாச்சு? காலங்களை வைத்து நம்ம பிரித்தாச்சு. முதல் காலத்திற்கு பெயர் புறஜாதிகளின் காலம். 2வது காலத்திற்கு பெயர் இஸ்ரவேலர்களின் காலம். நல்லா பின்னாடி இருக்கிறவங்க லாஸ்ட் பெஞ்செல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். புறஜாதிகளின் காலம், இஸ்ரவேலர்களின் காலம், சபையின் காலம், அதற்கு இன்னொரு பேர் கிருபையின் காலம், அதுக்கப்புறம் உபத்திரவத்தின் காலம், 1000 வருட அரசாட்சியின் காலம், நியாய தீர்ப்பின் காலம், புதிய வானம் புதிய பூமி. ஆமென். முடிஞ்சிச்சா? பைபிளே முடிச்சிட்டிங்க பாருங்க, எவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டிங்க. இதுதான் பைபிள், வேறு எதுவுமே கிடையாது.